ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் இன் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது டேட்டா லிங்க் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் தான். இது எதுக்குன்னா டேட்டா ஃப்ரேம்ஸை அனுப்புறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால்ஸ். இந்த ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். அதாவது டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைடிங் விண்டோ இது வந்து ஒரு டெக்னிக். எதுக்காகனா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஸ்டாப்பு அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று போயிட்டு அப்புறம் ஒன்று வரணும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு என்ன ஆகும், டைம் வந்து அதிகமாகும், பேண்ட்வித் வந்து அதிகமாகும் இல்லையா. இந்த ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் வந்து இந்த டெக்னிக் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, அட் எ டைம் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ், அதாவது ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஃப்ரேம்ஸை சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் தான் ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால். இட் கண்ட்ரோல்ஸ் த பேக்கெட்ஸ் பிட்வீன் 2 டிவைசஸ். இது வந்து என்ன பண்ணும், பேக்கெட் சென்ட் ஆகிறதுக்கு 2 டிவைசஸ் நடுவில் ரியலபிள் அண்ட் கிராஜுவல் டெலிவரி ஆஃப் டேட்டா ஃப்ரேம்ஸ் இஸ் நீடட். இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இப்படி வந்து அனுப்பும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ரியலபிளாக இருக்கும், அட் எ டைமில் நிறைய டேட்டாவும் சென்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த டெக்னிக் பார்த்தோம்னா, in this technique each frame is sent from the sequence number. ஒவ்வொரு ஃப்ரேமும் எப்படி சென்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் நம்பர், ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸ் நம்பர் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். இந்த சீக்வன்ஸ் நம்பர் வந்து எதுக்குன்னா, டேட்டா ஏதாவது மிஸ்ஸிங் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போது நம்ம சீக்வன்ஸ் நம்பர் கொடுக்காம அப்படியே அனுப்பிச்சிட்டோம்னா எந்தெந்த டேட்டா போய் சென்ட் ஆகிருக்கு, எது சென்ட் ஆகலை அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ சீக்வன்ஸ் நம்பர் பிரகாரம் நம்ம கொடுத்தோம்னா ஓகே இந்த நம்பர் சென்ட் ஆகிடுச்சு, இந்த நம்பர் சென்ட் ஆகிடுச்சு நமக்கு தெரியும். இப்போ ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங் ஆச்சுனாலும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா சீக்வன்ஸ் நம்பர் வந்து கொடுக்குறோம். த பர்பஸ் ஆஃப் த ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக், இதுக்கோடைய மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டு அவாய்ட் டூப்ளிகேட் டேட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் டேட்டாவும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சீக்வன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுறதுனால இப்போ டூப்ளிகேட் திருப்பி வந்து அதே இது மறுபடியும் வராது. அதனால் டூப்ளிகேட் டேட்டா வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்து விண்டோ சைஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். விண்டோ சைஸ் எது வேணால் இருக்கலாம். இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் விண்டோ சைஸ் வந்து 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ விண்டோ சைஸ் வந்து 3 இருக்கா. இப்போ என்ன ஆகுனா, இப்போ நம்பர் ஆஃப் விதம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸு. இப்போ இந்த ஃப்ரேம்ஸில் விண்டோ சைஸ்னால் 3 போகும். ஃபஸ்ட்டு அட் எ டைம் என்ன பண்ணலாம், மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சைஸ் தகுந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் சைஸ் இருக்கோ அத்தனை டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுவோம். இதான் பார்த்திங்கன்னா சென்டர் அண்ட் தென் ரிசீவர். இப்போ ரிசீவர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து விண்டோ சைஸ் 3 இல்லையா, அப்போ 0 1 2 3 சைஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 0 1 2ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 3மே அமுச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் வந்தால் தான் நமக்கு என்ன ஆகுனா அடுத்த டேட்டாவை நம்ம சென்ட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்தாச்சு. என்ன அதுனா டேட்டா வந்து சென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்த அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இது ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது, அடுத்த இது ஃப்ரேம் மூவ் ஆகும், இது விண்டோ சைஸ் மூவ் ஆகும். அடுத்த 3 வந்து பார்த்திங்கன்னா 1 2 3. இப்போ 1 2 ஏற்கனவே சென்ட் ஆகிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன அனுப்புவோம், 3 அனுப்புவோம். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா 1 நெக்ஸ்ட்டு 1லேருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்துடுச்சு. இந்த மாதிரி டேட்டா வந்து சென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்த அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் விண்டோ சைஸ் மூவ் பண்ணுவோம். 0 1 வந்து மூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 4 வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் நம்மளுடைய விண்டோ சைஸ் தகுந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 4ஓடு நிற்கிதா. இப்போ இந்த 1 0 ஆச்சு. இந்த 1 0 நம்ம என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல ஆல்ரெடி சென்ட், நம்ம ஏற்கனவே சென்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் அக்னாலஜ்மெண்ட்டும் நம்ம கிட்டேருந்து வந்தாச்சு. இப்போது 0வும் 1ம் ஆல்ரெடி நம்ம சென்ட் பண்ணிட்டோம். அவங்க கிட்டேருந்து நமக்கு என்ன ஆச்சு, அக்னாலஜ்மெண்ட் வந்தாச்சு. 0 கிட்டே வந்தாச்சு, 1 கிட்டேயும் வந்தாச்சு. இப்போ 2 3 4 இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம அமுச்சிட்டோம். சென்ட் பட் நாட் அக்னாலஜ்டு, அதாவது சென்ட் பண்ணியாச்சு. இப்போ 2வும் சென்ட் பண்ணியாச்சு, 3யும் சென்ட் பண்ணியாச்சு, 4ம் சென்ட் பண்ணியாச்சு, இன்னும் அக்னாலஜ்மெண்ட் வரல. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் சென்ட் பண்ணலை. இந்த நம்ம வந்து இப்போ இது வரைக்கும் ஸ்டாப் ஆகிருக்கு. இனிமேல் வந்து ஆகும், மறுபடியும் 2லேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்தால் 5 வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். 3லேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்தால் 6, அதோடு வந்து நமக்கு ஸ்டாப் ஆகிடும். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ சைஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும். என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.